ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று இரவு அமெரிக்கா பயணமாகிறார். சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோ நகரங்களில் முதலீட்டாளர்களை சந்திக்க ஏற்பாடு. தாம் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தாலும் அரசு நிர்வாக பணிகள் தொய்வின்றி தொடர அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். கடல் கடந்து சென்றாலும் தமது கனவெல்லாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கும் என்றும் அறிக்கை. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் சமீபத்திய உக்ரைன் பயணம் குறித்தும் புட்டினுடன் பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் வலைப்பதிவு. சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எதிரான வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள். கார் பந்தய விவகாரத்தை எல்லாம் அவசரமாக விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டம். சென்னையில் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் தாக்கல் செய்த மனுவை நாளை விசாரிக்க பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. இன்று இரவு அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் மூத்த அமைச்சர்களுடன் இணைந்து மலர்தூவி மரியாதை. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார் எடப்பாடி பழனிசாமி. வழக்கை சந்திக்க தயார் என இபிஎஸ் தரப்பில் தெரிவித்ததை அடுத்து விசாரணை செப்டம்பர் 19க்கு ஒத்திவைப்பு. தான் வெளிநாட்டிற்கு சென்றாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான சண்டை தொடரும் என அண்ணாமலை பேட்டி. ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி அறிக்கை தொடர்ந்து வெளியிடுவேன் எனவும் கருத்து. தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருப்போம். எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் குறித்த தனது கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை என அண்ணாமலை கருத்து. 39 வயதான தான் பேசியதை விட 70 வயதுடைய இபிஎஸ் அவதூறாக பேசியது சரியா எனவும் கேள்வி. எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். 70 வயசு இருக்கக்கூடியவர் சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் அண்ணன் சொல்றாரு. 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி அண்ணன் பேசின பேச்சு சரியா? இரண்டாவது தேசிய நீதிபதிகள் ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த தவறியதாக 18 மாநில அரசுகளை உச்சநீதிமன்றம் கண்டித்த விவகாரம். கண்டனத்தை அடுத்து தமிழ்நாடு தலைமை செயலாளர் முருகானந்தம் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் அதிமுக மருத்துவ அணி புகார். கட்சி மற்றும் எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதாக மனுவில் குற்றச்சாட்டு. கோடியக்கரை கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர் தாக்குதல். படகு இன்ஜின், ஜிபிஎஸ், வாக்கி டாக்கி, வலை, செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்து சென்றதாக தகவல். இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ள தமிழக மீனவர்கள் 8 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திருச்சி ஜியபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் 4 போலீசாரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து எஸ்பி வருண்குமார் உத்தரவு. பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா மற்றும் பணம் குறித்து முறையான கணக்கு காட்டாத புகாரில் நடவடிக்கை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்துவா என கேட்டு அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதற்கு நமிதாவிடம் வருத்தம் தெரிவிப்பதாக அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. நமிதா விவகாரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக எது நடந்திருந்தாலும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கருத்து. அன்பிற்கினிய சகோதரி நமிதா அவர்களுடைய பதிவை நான் நேற்றைக்கு கேட்டேன். நிச்சயம் ஏதாவது அவர்கள் மனது புண்படும்படியோ அல்லது விரும்பத்தகாத அளவிற்கு சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது நடந்திருந்தாலோ அது குறித்து விசாரித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையத்தில் பெற்ற பெண் குழந்தையை விற்ற தாய், இடைத்தரகர் மற்றும் குழந்தையை வாங்கிய பெண் கைது. ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் குடும்ப வறுமை காரணமாக இரண்டாவது குழந்தையை கணவருக்கு தெரியாமல் தாய் விற்றதாக தகவல். திருச்சி மாநகராட்சியில் 20வது வார்டுக்குட்பட்ட தெருவில் சாக்கடையில் கிடந்த கைத்துப்பாக்கி. தூய்மை பணியாளர்கள் தெரிவித்த தகவலை அடுத்து கைத்துப்பாக்கியை மீட்டு போலீசார் விசாரணை. மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் மோகன்லால் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் ராஜினாமா. நடிகர்கள், இயக்குநர்கள் மீது நடிகைகள் அளித்துள்ள பாலியல் புகாரின் எதிரொலியாக முடிவு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.